ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேலோக் அண்ட் ஹேலோ ஆர்கன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரீசனல் கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குளோரின் இஸ் அன் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ குளோரின் எங்கேயாவது எலக்ட்ரான்ஸை பார்த்தீங்கன்னா அது பக்கம் வந்து இழுத்துரும். விட்ராயிங் நேச்சர் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இருந்துமே ஏன் வந்து அது வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோரோபென்சின் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு குளோரோபென்சின் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ குளோரோபென்சின் வந்து நம்ம எடுக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குளோரினுக்கும் மைனஸ் எஃபெக்ட் தான், பென்சின் ரிங்க்கும் மைனஸ் எஃபெக்ட் தான். அதாவது ரெண்டுக்குமே எலக்ட்ரான் விட்ராயிங் நேச்சர் தான். ரெண்டுமே என்ன பண்ணும், எங்கேயாவது எலக்ட்ரான்ஸை பார்த்துச்சுன்னா உடனே வந்து நமக்கு வந்து அதை வந்து விட்ரா அது வந்து உடனே அது வந்து அதை எடுத்துக்க வந்து ட்ரை பண்ணும். இப்போ குளோரின் மேலே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ பென்சின் ரிங்லையும் நமக்கு என்ன இருக்குது, நிறைய எலக்ட்ரான் கிளவுட் வந்து இருக்குது, நிறைய பைபாண்ட் இருக்குது, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக வந்து இருக்கும். அப்போ குளோரின் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, பென்சின் ரிங்லையும் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஆனாலுமே அது இன்னும் நிறைய வந்து எலக்ட்ரான்ஸ் வேணும், ரெண்டுமே லைக் பண்ணக்கூடிய குரூப். அப்போ குளோரின் பென்சின் ரிங்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், பென்சின் என்ன பண்ணும் குளோரின்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் எதுக்கு வந்து ரொம்ப மோர் மைனஸ் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா குளோரின் தான் மோர் மைனஸ் எஃபெக்ட். அப்போ குளோரின் தான் எலக்ட்ரானை வந்து விட்ரா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஆனால் ஒன்ஸ் அந்த குளோரின் வந்து எலக்ட்ரான்ஸை விட்ரா பண்ணிச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. அந்த எலக்ட்ரான் வந்து பிடிச்சி வச்சுக்க முடியாது. ஆசை இருக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்னு ஆசை வந்து இருக்குது. ஆனால் அது எடுத்து வச்ச எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. ஆனால் குளோரின் பென்சின் ரிங்கால் நம்ம என்ன பண்ண முடியும், அதோட எலக்ட்ரான்ஸை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரால் வந்து ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குளோரின்லேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வருது அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் வரும்போது இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாகிடும். அப்போ இங்கே எலக்ட்ரானுக்கு ரிப்பல்ஷன் வந்து வரும். அப்போ அந்த பை எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படி ஒரு ஓரமாக போய் ஒதுங்கிடும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகிடும், இந்த எலக்ட்ரான்ஸ் உள்ள வந்து நல்லா டபுள் பாண்ட் ஆகிடும். குளோரின் அதோட எலக்ட்ரானை லூஸ் பண்ணனால பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ இங்கே நமக்கு மைனஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த பாண்டில் நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு வந்து வராது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த கார்பனால மைனஸ் சார்ஜ் வந்து வச்சுக்க முடியாது. ஏன்னா கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் பிடிக்காது. உடனே என்ன பண்ணும், அந்த கார்பன் பக்கத்து கார்பனோட அந்த எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணும். அப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும் போது இங்கே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் இப்படி ஒரு ரிப்பல்ஷனால ஒரு ஓரமாக வந்து ஒதுங்கிடும். அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் சிஎல் வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து நமக்கு வந்து மாறும். இது வந்து ட்ரிபிள் பாண்ட் கிடையாது, இங்கே டபுள் பாண்டு தான். இந்த பாண்ட் புதுசாக பாண்டு ஃபார்ம் ஆகிடும். இங்கே நமக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த மைனஸ் சார்ஜ் இந்த கார்பனில் ஷேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படி ஒரு ஓரமாக வந்து நமக்கு வந்து ஒதுங்கிடும். அப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து எப்படி மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்டு சிஎல் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இங்கே பாண்ட் இருக்குது, இங்கே பாண்ட் இருக்குது, இங்கே மைனஸ் சார்ஜ் வந்து வந்துடுது. அப்போ அந்த மைனஸ் சார்ஜ்லாம் நமக்கு எங்கே வருது, ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் தான் நமக்கு வந்து வருது. அப்போ எலக்ட்ரான்ஸை லைக் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் வரும்போது அது எங்கன்னா ஆர்த்தோ பேரல போய் தான் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். ஸோ குளோரின் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பாக இருக்கும்.